ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் மெகா. இன்னைக்கு எதை பற்றி பார்க்குறேன்னா, ஒரு பேட்ரி இது வந்து போயிடுச்சுன்னு கார்லேருந்து எடுத்து வச்சுருக்காங்க. நாம் திரும்ப ரெடி பண்ணிக்கலாம். அது எப்படின்னு காட்டுறோம், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீட்டரில் இப்போ எவ்வளோ வோல்ட் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்குறோம். 8.44. ஓகேவா? இதை க்ளீன் பண்ணிட்டு திரும்ப நம்ம ஆசிட் ஊற்றி திரும்ப ரெடி பண்ணி பார்க்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். திருப்புளி இல்லை, அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் இருக்க பேட்டரி தண்ணியை இதில் எடுத்து ஊற்றிக்கிறோம். பண்ணிக்கணும். இந்த ஆசிட் மேலே படாத மாரி இதில் நான் ஊற்றிட்டேன். க்ளவுஸ் யூஸ் பண்ணி தான் இதை க்ளீன் பண்ணணும். கையில் பட்டுச்சுன்னா கை அரிச்சல் இந்தமாரி ஏதோ ஒன்று எடுக்கும். இங்கே பாருங்கள், கிரவுண்டில் பட்டது எந்த அளவுக்கு பொங்குச்சு அந்தமாரி கை டேமேஜ் ஆகிடும். இப்போ க்ளீன் பண்ணலாம், வாட்டர்லேயே க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா ஷேக் பண்ணிக்கலாம். कम किया अभी बड़ा ये काम कर अंदर अगलो ना 2 or 3 times 3 or 4 times உன்னே ஹெவியான பவரை கீழே ஊற்றிட்டோம். அதனால் இது லைட்டாக தான் இருக்கும், அது இங்கேயே ஊற்றிக்கலாம். தகட்டில் எதுவும் போகல இல்லை, பார்த்தா தான் தெரியும். இன்னும் 4 தடவை அழைச்சி இங்கே போட்டுருந்தேன். இப்போ இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ ஒவ்வொரு 2 வோல்ட்டு இதுக்குமே 300 ml பேட்டரி தண்ணி ஊற்றிக்கிறோம். ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் மிச்சம் பண்ணுறா. அவ்வளோ ஊற்றினா எங்கே போவா அடுத்ததுக்கு?
சரி காட்டாதீங்க விடுங்க. இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். அதே தான் இருக்குது. சல்ஃபூரிக்கு இதில் 5 ml யூஸ் பண்ணிக்கணும். அதுக்காக சிரஞ்சில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை ஹேண்டில் பண்ணும்போது பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். மேலே கையில் இந்தமாரி பட்டாலும் கை ஊசி. அந்த சல்ஃபூரிக் 5 ml 6 ஊசி சின்ன பெரிய ஊசி இல்லை. கேட்டு 10 ml. இது பெருசா சின்னதா? ஒவ்வொரு ஹோல்ஸுக்கும் 10 ml. சிரஞ்சு பெருசு இல்லை, அதுதான். அவ்வளோதான், சிரஞ்சி கழுவி பண்ணணும். இது ஏன்னா இந்த ஒரு இந்தமாரி சிரஞ்சி பயன்படுத்திட்டிங்களா, இது ஒரு முறை தான் யூஸ் ஆகும். திரும்ப யூஸ் பண்ணால் இது கெட்டியாக அப்படியே போயிடும். திரும்ப யூஸ் பண்ண முடியாது. அவ்வளோ இருக்கு. சல்ஃபூரிக்கு அவ்வளோ பவரை பாருங்கள். இன்னும் வேலை. நம்ம மேலே பட்டாலும் இப்படி தான் வெந்து போயிடும். அதனால் நம்ம தோலும் இப்படி தான் ஆயிடும். ஆமாம், க்ளவுஸு கண்ணாடி இதெல்லாம் பயன்படுத்திட்டு தான் இதை யூஸ் பண்ணணும். ஒரு துணியை வேஸ்ட் பண்ணி விட்டுடா. இங்கே வர்ற தகதகன்னு எரிஞ்சிட்டு இருக்குது. லோடு 8 hours கழிச்சு செக் பண்ணி பார்க்குறோம். சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கு. 13.5. பவர் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டேன். 12.91 இருக்குது. சக்ஸஸ், ரெடி பண்ணிட்டோம்.
சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.